சுபகிரகமா பார்க்கப்படக்கூடிய குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு, தனித்து இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு நற்பலன்கள் வந்து ஜாதகருக்கு நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். என்னதான் லக்னத்தை பார்த்தாலுமே அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நற்பலன்களை ஜாதகருக்கு தரமாட்டாரு அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது. அது சரியான விதின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்துக்கு இரண்டு விதமான காரகத்துவங்கள் முக்கியமா பார்க்கப்படுது. ஒண்ணு பூர்வ புண்ணியம், இன்னொன்னு புத்திரம். இதுல நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னு பாக்குறப்ப குரு 5ல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அந்த புத்திரம் அப்படின்னு பாக்குறப்ப புத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு காலதாமதம் ஆகும். இல்ல அப்படின்னா மருத்துவம் மூலமா ஒரு புத்திரம் ஏற்படுற புத்திர பாக்கியம் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்படியே இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே இல்லை அப்படின்றப்ப முதல் குழந்தை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பெண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா 5ஆம் பாவகம் அப்படின்றது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துல புத்திரஸ்தானாதிபதியே போய் இருக்கிறப்ப அது ஒரு நெகட்டிவை வந்து ஜாதகருக்கு அந்த 5ஆம் பாவகத்துல குரு மட்டும் தனித்து இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதே 5ஆம் பாவத்தை குரு பார்க்கிறப்ப அவர் தனித்த குருவாவே இருந்து பார்த்தாலும் சரி, அந்த பாவகம் வந்து மிகச்சிறந்த நற்பலன்களை ஜாதகருக்கு கொடுத்துருது அப்படின்றதுலயும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 9ஆம் பாவகத்துல இருந்து குரு வந்து 5ஆம் பாவத்தை பாக்குறாரு அப்படின்றப்ப திரிகோணத்துல சுபகிரகமான குரு இருக்கிறப்ப அவர் லக்னத்தோடையும் தொடர்பு கொள்வாரு, 5ஆம் பாவத்தோடையும் தொடர்பு கொள்வாருன்றப்ப இது ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும். இப்ப இதே இதுல குரு வந்து 5ஆம் இடத்துல தனித்து இல்லாம ஒரு அவருக்கு நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரு அப்படின்றப்ப அந்த புத்திரஸ்தானம் அப்படின்றதும் புத்திர பாக்கியம் அப்படின்றதும் எந்த விதத்திலையும் பெரிய பாதிப்புகள் தராம ஓரளவுக்கு சீர்பட்டு நற்பலன்களே தருது. அதே நேரத்துல முதல் குழந்தை அப்படின்றது அது ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகவும் இருக்குது, பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. என்னதான் 5ஆம் பாவத்துல நட்பு கிரகத்தோட குரு சேர்ந்திருந்தாலுமே இந்த ஒரு விஷயம். இதே நேரத்துல ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு பாக்குறப்ப குருவை மட்டும் பார்க்காம 5ஆம் இடத்து அதிபதியும் அவரோட ஸ்தான பலத்தையும் பார்க்கணும். இவங்க 2 பேரோட தசாபுத்தி காலங்கள் எப்போ வருதுன்றதை நம்ம பார்க்கணும்னு நம்ம இந்த இதுல தெரியப்படுத்திக்கலாம். ஒரு குறிப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 to 10 வந்து சண்டே லைவ் இருக்கு. உங்க கேள்வியை கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீயாவே சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆர்ஜி வர்ஷ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.